ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ஷிவானி விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னோட அம்மா தான் இது, பிரியாக்கான்னு சொல்லிட்டு இருப்பேன் இல்லைங்களா, அவங்க அம்மா. வீட்டில் வந்து செங்கல் தூள் வச்சுட்டு கழுவிட்டு இருந்தாங்க. நான் சரி வீடியோ எடுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு, எடு போடு, உன்னோட யூடியூப்ல நானும் வரேன்னு சொல்லிட்டு அம்மா நானும் பேசிட்டு இருந்தேன், அம்மா போடுறோன்னு. அதாவது செங்கல் தூள் இருக்கு இல்லைங்களா, அது அப்புறம் விம் சோப்பு போட்டுட்டு, ஏம்மா இந்த தூள் எடுத்திருக்கீங்கன்னா நீட்டாக பளிச்சன் ஆகிடும், நான் கழுவுறேன் நீ பாருன்னு சொன்னாங்க. அதை நான் வீடியோவே எடுத்துட்டேன். ரொம்ப நீட்டாக வந்து யாராச்சும் இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி அந்த செங்கல் தூள் அப்புறம் விம் சோப்பு போட்டு கழுவுங்க. புளியும் செபினா எதுவுமே தேவையே இல்லை. சூப்பராக க்ளீனாக பளிச்சன் ஆகிடுச்சு. அக்கா இதில் வந்து ஆர்வ வாட்டர் தான் பிடிச்சி வைப்பாங்க. ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் இல்லை, அக்கா யூஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே, நல்லா நீட்டாக கழுவிட்டாங்க. என்னம்மா இது ஒரு மாதிரி கலர் இருந்துச்சு, இப்போ இப்படி பளிச்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். நல்லா நீட்டாக ரெடி ஆகிடும்டி, இதில் தண்ணி குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. நீ யாராச்சும் இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க கழுவிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான் எடுத்த வீடியோ இது. பூஜையெல்லாம் பண்ணிட்டேன் வீட்டில். சனிக்கிழமைக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமைக்கு பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் தான் கார்த்திகை தீபத்துக்கு தான் நான் வந்து ஒரே நாளில் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். வந்து பூஜை ஒரு நாள் முன்னாடி வந்து வீடு தொடச்சிட்டு போர்ட்டிக்கை கழுவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் பாத்திரம் எல்லாம் கழுவி பூஜை சாமானை கழுவிட்டு என்னால் எவ்வளோ முடியுது ஒரே நாள் தான் எல்லாமே செஞ்சிட்டேன். வந்து பாத்திரம் பூஜை ரூமு வந்து கழுவிட்டேன். பூஜை சாமானை வந்து ஃபஸ்ட்டு கழுவுறதுக்கு நான் வந்து ஷெபினா பவுட்ரு இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஷெபினா பவுட்ரு லெமன் தான் போடுறேன், அதை நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நான் வந்து போர்ட்டிக்கா கழுவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீடு தொடச்சிட்டு நான் வந்து போர்ட்டிக்கா கழுவுறது அவ்வளோ போட்டிருக்க மாட்டேன் வீடியோவில். இன்னும் சின்ன போர்ட்டிக்கம் தான் எந்து. நான் வந்து சோப்பு தூள் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடு எல்லாம் தொடச்சி அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா பூஜை ரூமும் படத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமானை ஃபஸ்ட்டு கழுவுனேன். பூஜை சாமானை கழுவுறதுக்கு நான் வந்து போன விளாக்ல சொல்லியிருப்பேன் எப்படி கழுவுனேன்னு பாருங்கள். நான் வந்து லெமனு வந்து ஷபினா பொடி தான் எடுத்துப்பேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. லெமன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுப்பேன். ஆர்வ வாட்டர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். போர் தண்ணி இல்லைன்னா கார்பரேஷன் தண்ணி எது வருதோ பைப்பில் அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு லிக்விட் போட்டிருப்பேன் இல்லையா, லெமன் ஜூஸ் போட்டிருப்பேன். லிக்விட்ன்னு சொல்லிட்டேன், சாரி ஜூஸ் தான். வந்து போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா பளிச்சன் ஆகிடும். வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கையில் நம்ம ப்ரெஷ் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது, நார் அதாவது எதுவுமே இல்லாமல் கையிலே கொஞ்சம் நேரம் தேய்க்கணும். தேய்ச்சோம்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சூப்பராக கழுவிருக்கீங்க சிஸ்டர், எப்படி கழுவுனீங்கன்ட்டு. அதுக்கு தான் இதில் நான் காமிச்சிட்ருக்கேன். நான் வந்து அதாவது ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் பிசுப்பெல்லாம் அதில் துடைக்கணும், இதில் துடைக்கணும், தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும், அது எதுவுமே வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம கழுவிட்டு அதை அப்படியே வச்சுட்டு நான் சிங்கில் தான் போடுறேன். ஏன்னா சிங்கில் தான் நம்ம வந்து போடுறேன், எனக்கு இடம் இல்லை. நான் சிங்கில் போட்டு கழுவுறீங்க சிஸ்டர்ன்னு கேட்டால் அதுக்கு நான் இருக்கிற இடத்துல தான் நான் வச்சு கழுவ முடியும். அதே மாதிரி என்னால் வந்து கீழே உட்காந்து கழுவ முடியாது. இப்படி வச்சுட்டு நான் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு இதே மாதிரி கையில் தேய்ச்சோம்னா கருன்னு அதாவது இருக்கிறது இதெல்லாமே எனக்கு கன்னடத்தில் தான் கிளுபுன்னு சொல்லுவோம். அது கருப்பாக வர்றது பேர் தான் இது. கருப்பாக எந்திரிச்சு அழுக்கெல்லாம் எந்திரிச்சு வருது. நல்லா விரல வச்சு நம்ம தேய்ச்சோம்னா, அதாவது ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க நல்லா தேய்க்கலாம், நமக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி. நல்லா வந்து இப்படி தான் வந்து ஷெபினா பவுட்ரு தவிர நான் எதுவுமே போடலாம், நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சிட்டோம்னா, ஃபஸ்ட்டு தேய்ச்சி கழுவிட்டு மறுபடியும் எடுத்து புடி போட்டு கழுவுனோம்னா தங்க சிலை மாதிரி தான் இருக்கும். காமாட்சி தீபமும் சரி, தீபங்கள் எல்லாமே நான் வந்து இப்படி தான் தேய்ச்சி வச்சுருப்பேன். ஒரு லக்ஷ்மி பண்டிகைக்கு நான் யூஸ் பண்ணது கழுவிருப்பேன், அது ஒரு நாள் ஃபுல்லாகவே பிடிச்சிருந்தது. அதை எப்படி தான் நான் கழுவி வச்சேன்னு எனக்கே தெரியல. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்ருப்பீங்க, எல்லாம் கருப்பாக எந்திரிச்சு வரும். இந்த மாதிரி தான் நான் கழுவி ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்கான வேலை இதுதானேன்னு சொல்லிட்டு இது கழுவி வச்சுட்டேன்.
கழுவி வச்சு கழுவ பாருங்க தேய்க்க 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 வருது கருப்பா. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடணும். எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஏன்னா நான் சிக்கன் மட்டன் எதுவுமே செய்யலை. 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம எதுவும் ஒரு வாரத்துக்கு அப்புறமே நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் கார்த்திகை தீபத்துக்குனால. சரி நம்ம நெக்ஸ்ட்டு எந்திரிச்சு தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால தான் எண்ணெய் வச்சுக்கிட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூம் எல்லாம் ஃபஸ்ட்டு பூஜை சாமானை தான் கழுவுனேன். ஏன்னா பட்டு தான் நம்ம குளிச்சு வைக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து சுத்தபத்தமாக இருக்கும்போது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீட்டாக வந்து குளிச்சுட்டு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து குளிச்சுட்டு தான் பட்டு வச்சேன். கழுவுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழுவிடலாம். அதுக்கப்புறம் நம்ம துடைக்கிறது தானே போகிறோம். ஒரு துணி எடுத்து துடைச்சிட்டு தான் நம்ம பட்டே வைக்கிறோம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு பட்டு ஃபஸ்ட் பூஜை ரூம் துடைச்சி வச்சுட்டு போயிருந்தேன். நான் வந்து கழுவுறதுக்கு என்னென்ன லைசால் வந்து கொஞ்சம் ஜவா கொஞ்சம் போட்டிருந்தேன். ஷாம்பு வந்து போன வாட்டி போட்டுக்கிட்டு இப்போ கொஞ்சம் அழுக்காகாமல் இருந்தது. அதனால தான் வந்து ஜவம் மஞ்சள் இது மட்டும் இது கழுவும் போதே நான் வந்து இது பண்ணிப்பேன், ஜவா போட்டுப்பேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும்ன்றதுக்காக. ஸ்வஸ்திக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பூசிட்டு நம்ம குலதெய்வத்துக்காக நம்ம வந்து குலதெய்வத்தை வேணுன்றதுக்காக நம்ம தரை மேலே செவத்து மேலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்கள நினச்சிட்டு ஒரு பட்டு வைக்கிறோம். அது வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பட்டு வச்சுட்டு வந்தேன். பட்டு வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். என்னை ஃபஸ்ட்டு விபூதி நான் வைக்காமலே எந்த ஃபோட்டோமும் நான் அதாவது ஈஸ்வரா ராகவேந்திர சுவாமிக்கு சந்தனம் மட்டும்தான் வைப்பேன். மற்றபடி எல்லாருக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு வந்து விநாயகர் படத்துக்கு நான் நாமம் வந்து போடுவேன். ஒரு நாமன்ற சாரி பட்டை போடுவேன். முருகருக்கு தான் நாம போடுவேன். நாம போட்டுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரே நாளில் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நான் எப்படி பண்ணணும்னு டைம் எடுத்து யோசித்து எல்லாம் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளால் வந்து ரிஸ்க்கான வேலை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுக்கணும். செஞ்சுட்டா தான் நம்ம கொஞ்சம் வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும். எது நமக்கு ரிஸ்க்கான வேலைன்னா ஃபஸ்ட்டு பூஜை சாமானை கழுவுறது தான் ரிஸ்க்கான வேலை. அதுக்கப்புறம் அது கழுவிட்டு நம்ம இதெல்லாம் துடைச்சிட்டு பட்டு வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸி. நம்ம இது வந்து 1 ஹவரில் செஞ்சுக்கலாம். அது பூஜை சாமானை கழுவுறதுன்றது துடைச்சி நல்லா தேய்ச்சி கழுவணும். அதனால தான் லேட் ஆகும். அதுக்கப்புறம் நான் பட்டு வச்சுட்டேன். பட்டு வச்சுட்டு நான் வந்து நீங்களே பாருங்கள் நான் எவ்வளோ நீட்டாக கழுவிருக்கேன்ட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, பட்டு அதாவது எனக்கு சொல்ல தெரியல, இந்த விரலை நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு. அதே விரலை தான் வந்துருச்சு. அதுக்கப்புறம் யோசித்து இந்த விரலை தான் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த விரலை நம்ம நடு விரலை பட்டு வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா பட்டெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போகும். அவங்க பார்த்தாங்கன்னா பார்க்கட்டுன்றதுக்காக தான் நான் வந்து வச்சிட்ருக்கேன். சிந்தி போகுது. அதுக்கப்புறமா அந்த விரல் வரும். சரி நானும் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நெய் உருக்க வச்சுட்டு தீபத்தை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நெய் ஊற்றிட்டு இருந்தேன். நான் பின்னாடி நெய் ஊற்றிட்டு வர்றதுக்குள்ளவே பின்னாடி ட்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெய் தீபம் ஏற்றலான்ட்டு எல்லாம் 1 லிட்டரு தீபம் எப்படி சொல்கிறது, மினிமம் ஒரு 1/2 லிட்ரு நெய் எல்லாம் ஊற்றி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி பூ பட்டு எல்லாம் வச்சுட்டு பின்னாடியே ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளவே பின்னாடி வந்து ட்ரை ஆகிடுச்சி. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கற்பூரத்தை வடைச்சிட்டு சரி பார்க்கலான்னு சொல்லி நானும் வந்து கற்பூரத்தை எல்லாம் திருகி வந்து எல்லாம் திருகி தொட்டு வந்தேன். தொட்டு வந்துட்டு திருகி கற்பூரம் தொட்டோம்னா அது எரியும் நல்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அன்னபூரணேஸ்வரி சிலைக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். நான் கிச்சனில் தான் வச்சுருக்கிறேன். பூஜை ரூமில் வந்து அன்னபூரணேஸ்வரி சிலை இருக்குது. படத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூ வச்சுட்டு பட்டு வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். அம்மா ஏற்றிட்டாங்க கார்த்திகை தீபம் மலை மேலே ஏற்றிட்டாங்க வாமான்ட்டு பசங்க சொல்லிவிட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நானும் வந்து ஓடி வந்து கும்பிட்டுட்டு, ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க எப்போவுமே நீங்கள் வந்து நம்மளால் அங்கே போய் பார்க்க முடியாது. கார்த்திகை தீபம் ஏற்றும் போது மலை மேலே சரி கோயிலையும் சரி நீங்கள் வந்து டிவியில் பார்த்து கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க. நானும் வந்து அண்ணாமலைக்கேன்னு சொல்லிட்டு
விநாயகர் சாமி ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈஸ்வரன் சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றிட்டு சாமியை திருப்தியாக கும்பிட்டுட்டு என்னால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கார்த்திகை தீபம் அங்கே மலை மேலே ஏற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீட்டிலே விளக்கு ஏற்றணும் அப்படின்னு தான் எனக்கு இது பரம்பரையாக எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் நடுவில் தான் சாமி கும்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா நான் அந்த வந்து கர்நாடகா இல்லையா, அதனால தான் எனக்கு அந்த அளவுக்கு இந்த சாமி பற்றி எனக்கு தெரியாதனால எப்போவுமே என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிறது தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வீட்டில் விளக்கு அங்கே மலை மேலே ஏற்றுனதுக்கப்புறம் தான் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே விளக்கேற்றுவேன். எனக்கு வந்து மாமா சொல்லுவாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் சொல்கிறது இதுதான், எப்போவுமே நம்ம வந்து நம்மளால் போய் நேரில் பார்க்க முடியாதுன்னா டிவியில் தான் நம்ம பார்த்து கும்பிட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறது ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு வெளியே விளக்கேற்றிட்டு வந்துட்டு காற்று வேறு ரொம்ப பாருங்கள் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சி, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை ஏற்றிட்டேன். நெய் தான் வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நான் வந்து விளக்கேற்றி நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பூஜை பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் எப்படி கும்பிட்டீங்கன்றது எனக்கு இது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சாமி கும்பிட்றேன். நான் வீடியோக்காக எல்லாம் எதுவும் ஸ்பெஷலாக செய்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு வந்து நெய் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி தான் அது ஒன்று தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சி, எல்லாம் ட்ரை ஆகிடுச்சி. மீதி எல்லாம் நல்லபடியாக திருப்தியாக நான் சாமி கும்பிட்டுட்டேன். நான் அதாவது வெல்தச்சில் நான் தீபம் ஏற்றிட்டேன். அது வந்து என்னோட சித்தி எங்கள் அம்மா அவங்க ஏற்றுவாங்க, எதனா வேண்டுதல் வச்சு ஏற்றுவாங்க. அது நான் பார்த்துருந்தேன், அதனால தான் நான் இதுக்கு 2-3 டைம் ஏற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நானும் இன்னும் நல்ல வீடியோங்கள் கொடுக்கணுன்னு பார்க்குறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வீடியோங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நான் ஒன்றும் வீடியோக்காக எதுவும் ஸ்பெஷலாக செய்யலை. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் இது சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நான் நல்லா வீடியோ கொடுப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.